அரசியல்லாம் வேணாண்ணா, சினிமாவுக்கே போயிட்டேண்ணா. நேற்றுலேருந்து ஒரு பெரிய கதையாக போயிட்டுருக்கு. சங்கீதா விஜயும் அது தாவக தலைவர் விஜய் அவர்களும் சங்கீதா விஜய் வந்து விவாகரத்து மனு வந்து செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. நேற்றுலேருந்து அடித்து தாக்குறாங்க. ஜனநாயகன் படம் வரல, கரூர் பஞ்சாயத்து இருக்குது, சிபிஐ ஆல்ரெடி சுற்றி அடிச்சுட்ருக்கு. இது வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐ ஸ்டாண்ட் வித் சங்கீதா தான். ஏன்னா வந்து சங்கீதா பாவம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த சூழ்நிலை பார்த்தா விஜயும் பாவமாக தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ பஞ்சாயத்தை ஒரு ஆளை தாங்க முடியாது. பட் இது குடும்ப விஷயம், குடும்பத்தோடு போட்டும். அவங்க 3 பேர் 4 பேருக்கான விஷயம், ஓகேங்களா? இது குடும்பத்தோடு அவங்க பார்த்துப்பாங்க. இதை வந்து பெருசு பண்ணாதீங்க. அண்ணா அரசியல்லாம் வேணாண்ணா, சினிமாவுக்கே போயிடண்ணா. இன்னும் என்னென்னலாம் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. நேற்றுலேருந்து இந்த காணொலி போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் நம்மளுக்கு எதுக்கு இந்த காணொலி நினைக்கக்கூட கூடாத அளவுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக இதை பற்றியே பேசிகிட்டே இருக்காங்க. சரி, அதான் போட்டு விட்டேன். கோர்ட்டு விஷயமா இருக்கட்டும், சிபிஐ விஷயமா இருக்கட்டும், ஜனநாயகன் படமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு அடிக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் நடக்குது. விஜய் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லி தான் ஆகணும். கான்ட்ரவர்சி ஆக்கிட்டு இருக்காங்க, ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, லைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாரோடைய போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குலாம் போட்டி. ஒன்று த்ரிஷா, ஒன்று சங்கீதா அப்படின்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்போ அரசியல் வந்தீங்களோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறையா முரண் இருக்குது, உங்களுக்கும் எனக்கும் கூட சரி. நிறையா கொள்கை ரீதியாக இதுவும் இருக்குது. ஆனால் பட் இந்த விஷயத்தில் ஐ ஸ்டாண்ட் வித் தளபதி.